அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மருதி. நேற்று நடந்த ப்ரோ கபடி குறித்து இன்னைக்கு நான் பேச போறேங்க. அது இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அடுத்து 8 மணிக்கு மேல. இன்னைக்கு முழுக்க ஒர்க், அதனால அதை சரியா பேச முடியல. இருந்தாலும் வந்து நேற்று போட்டி குறித்து கண்டிப்பா பேசிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி கூட போயிருக்கிறேன். அது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெர்சஸ் யூமும்பா. சரியான மேட்சுங்க. மேட்சை வந்து விட்டு கொடுத்த புள்ளி, ஏதாவது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு போய் ரொம்ப சூப்பரா வந்து ஹரியானா ஸ்டீலர் கடைசி நேரத்தில் ஸ்கோர் பண்ணி மேட்ச் டை பிரேக் பண்ணிட்டாங்க. நவீனோட ஆட்டம் மறுபடியும் வந்து நவீன் எக்ஸ்பிரஸா வந்திருக்காரு, மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான தருணத்தில் புள்ளி எடுத்து மேட்சை வந்து டை பிரேக் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. சரி, டை பிரேக்ல போனதுக்கப்புறம் ஆனால் யூமுபா ரொம்ப சூப்பரானாங்க. சுனிலா இருக்கட்டும், அஜித் சௌஹான் சூப்பரான ஆட்டம். இந்த பக்கமா அது ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரொம்ப இந்த போட்டி பார்க்க ஒரு விருந்தா இருந்துச்சுன்னா கண்டிப்பா விருந்தா இருந்துச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. டை பிரேக் 36 டை பிரேக் ஆகி டை பிரேக்ல வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து வெற்றி பெறாங்க. ரொம்ப சூப்பர். அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலா ஆரம்பத்துல ஒரு 3 புள்ளி அடிச்சு ஃபர்ஸ்ட் இடத்துல அடிச்சு விட்டாங்க. 3 பாயிண்ட் வந்து லீடிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிள்ளை எடுத்து தொட்டு கொடுத்துட்டு அந்த டெக்னிக்கல் என்ன மூவ் பண்ணுமோ அந்த மூவை கரெக்டா வந்து பண்ணிருந்தாங்க. அந்த மூவ் வந்து கரெக்டா பண்ணி கடைசி நேரத்துல கிரிட்டிக்கலா மாதிரி ஆயிடுச்சு. ஒரு புள்ளி கடைசி ரைடு வந்து 5-6 நினைக்கிறேன். அந்த டைம் இது போயிருச்சு. லாஸ்ட் ரைடு நவீன் வர அந்த நவீன் அடிச்சுட்டா மேட்ச் கோல்டன் ரைடுக்கு போகுது. அதுக்கும் டை பிரேக் ஆகிற மாதிரி கோல்டன் ரைடு போற போதுங்கிற மாதிரி ஆச்சு. ஆகிற சூழ்நிலை வந்துருச்சு. கமெண்ட்ரி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, தொட்டு கொடுத்துக்கூடாது. அவங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு புரியுமோ தெரியல. நம்ம பார்த்தோம் இப்படிதான் பண்ணியான வேற வழி இல்லை. ஏன்னா டிஃபென்ஸ்ல இந்த மாதிரி டூஆ டை இந்த மாதிரி டை பிரேக் டைம்ல அடிச்சு மல்டிபிள் பாயிண்ட் விடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த போட்டி வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படின்னா யார் அடிக்கிறாங்களோ அவங்களே பிடிக்கணும். நம்ம கபடி இன்னொரு கபடி பார்ப்போம்ல, யாரு தொடராங்களோ அவங்களே பிடிக்கிற மாதிரி கபடி பார்ப்போம்ல, யாரு தொடராங்களோ அவங்களே வந்து இந்த பிடிச்சாதான் இந்த மேட்ச் வந்து டை பிரேக்ல வந்து ஒரு யோசிக்கிற மாதிரியான ஒரு போட்டியா போகும். ஆனா இதுல அப்படி நடந்துச்சான்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு அடி அடிச்சு 3 பாயிண்ட் விட்டுட்டாங்க. நவீன் அடிச்சு விட்டுட்டாங்க. அப்படி விடும்போது பாத்தீங்கன்னா இருப்பா வீடியோ பார்த்துட்டு அப்படி மல்டிபிள் பாயிண்ட் விடக்கூடாது. இது எடுத்துக்காட்டுங்க. கடைசியில நவீன் நான் சொன்ன கோல்டன் அடிச்சு டவுன் ஆகியிருந்தா கோல்டன் இருப்பாங்க, அதே மாதிரி அடிச்சுட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு மூவ் பண்ணாருங்க நவீன், பல்க் போட்டாரு போனஸ் பாயிண்ட். அப்ப போனஸ் பாயிண்டோட தானே 6-7 இந்த புள்ளி கணக்கெல்லாம் வந்து மேட்ச் வந்து 1 பாயிண்ட் லீட்ல போட்டியை வந்து வெற்றி பெற்றாங்க. ஹரியானா ரொம்ப சூப்பரான ஒரு மூவ் பண்ணியிருந்தாங்க, பிரில்லியண்டா யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு போட்டியை கூட பார்த்துருக்கேன். மேலும் அடுத்து புனேரி பால்டன் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் வந்து சூப்பரா பிளே பண்ணாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ரைடரு எவ்வளவு புள்ளி எடுக்க முடியும், 21 புள்ளி எடுத்தாருங்க தேவாங்க. அது என்ன பயன்பட்டுருச்சு, டிஃபென்ஸ் செட் ஆகல அப்படின்னா நீ எவ்வளவு புள்ளி எடுத்தாலும் அது வீணா தான் போகுங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 2 கோடி ரூபாய்க்கு மேல வந்து தேவாங்க எடுத்துட்டாங்க. ஆனா தேவாங்க அதுக்கு வேலை செஞ்சுட்டாரா, கண்டிப்பா செஞ்சாரு. ஆனா டிஃபென்ஸ்ல வந்து சரியா சப்போர்ட் பண்ணதுனால அந்த போட்டி வந்து இவங்க புனேரி பால்டன் ரொம்ப சூப்பரா வின் பண்ணாங்க. 45-36 9 புள்ளி லீடிங்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த போட்டி வந்து முடிஞ்சு. டிஃபென்ஸ் இல்லாதனால பெங்கால் வாரியர்ஸ் வந்து தோல்விதாங்க. தேவாங்க நல்லா ஸ்கோர் பண்ணா, நல்ல ஃபிட்னஸா இருக்காரு, நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க தேவாங்க. எனவே வந்து நேற்றைய போட்டி வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு இன்றைய போட்டி குறித்து நாளை உங்களோட பகிர்ந்து சந்தன காற்று ஜன்னல் பேசும் சரத்து நாளை உங்களை பேசும் கடா பேசி மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களோட சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய் சுமதமே, பாய். சன் நவிலன், பொலில் நவிலன், அது ஆய் சொல்லிட்டீங்களா? ஓகே. உங்க பேர் என்ன? பொலில் பேரு பொலில் நவிலன். பேசுவா, நீ பேசுவா.